அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 21ல இது நவம்பர் டிசம்பர் 2023 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற 14th கொஸ்டின் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது வந்து ட்ரெபிசாய்டல் அண்ட் சிம்சன்ஸ் 1/3 ரூல். இந்த கொஸ்டின்ல வந்து நமக்கு டைம் அண்ட் ஸ்பீட் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த கார் கண்டுபிடிக்கணும். என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா ட்ரெபிசாய்டலும் சிம்சன்ஸ் ரூலும் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெபிசாய்டலோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். சொல்யூஷன் ட்ரெபிசாய்டல் ரூல். ட்ரெபிசாய்டல் ரூல்ன்றது நம்மளோட சிம்பிள் ரூல், சிம்சன்ஸ் மாதிரி கிடையாது. இட் இஸ் h/2 y0 plus yn. y0 ynன்றது ஃபர்ஸ்ட் டேட்டாவும் லாஸ்ட் டேட்டாவும் பிளஸ் 2 இன்டூ ரிமைனிங் டேட்டாஸ். நீங்க ரிமைனிங் டேட்டாஸ்னு எழுதலாம், இல்ல y1 y2 அண்ட் so on எழுதி முடிக்கலாம். ஏன்னா எவ்வளவு தூரம் போகுதுன்னு நமக்கு தெரியாது. இங்க ஹெச்ன்றது டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ் வேல்யூஸ். எக்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 இருக்கா, எக்ஸ்ன்றது டைம், 0ல இருந்து 4 4 இருக்கு கேப், 4ல இருந்து 8 இது எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 4ல தான் இருக்கு. ஸோ h ஈக்குவல் டு 4, h ஈக்குவல் டு 4னு எழுதிடலாம். ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4 டிவைடட் பை 2 y0 பிளஸ் yn. y0ன்றது இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ, ynன்றது லாஸ்ட் வேல்யூ. ஃபர்ஸ்ட் வேல்யூவும் லாஸ்ட் வேல்யூ மட்டும் தனியா எடுத்து ஆட் பண்ணும். 64 பிளஸ் 72 பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ரிமைனிங் வேல்யூ. ரிமைனிங் எல்லாத்தையும் லைனா எழுதிக்கோங்க. 68 71 74 76 72 64 63 68 and 73 எழுதின அப்புறம் ஒரு தடவை கவுண்ட் பண்ணிக்கோங்க. மேல இருக்கிற நம்பர்ஸ் தான் கீழே இருக்கான்னு. மேல நமக்கு வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா 10 நம்பர்ஸ் இருக்கு. 2 4 6 8 11 நம்பர்ஸ் இருக்கு. 11 நம்பர்ஸ் தான் கீழேயும் எழுதி இருக்கிறோமா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இப்ப 4/2ன்றது 2, 64 and 72 ஆட் பண்ணா 136 பிளஸ் 2 இன்டூ இந்த நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணி எழுதும் போது 629. 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். இது வெளியில இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். 136 பிளஸ் 2 இன்டூ எழுதும் போது 1258 ஆட் பண்ணி 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2788. இது ட்ரெபிசாய்டல் ரூல்ல வந்த ஆன்சர். அடுத்தது நம்ம சிம்சன்ஸ் 1/3 ரூல் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்சன்ஸோட ஃபார்முலா எழுதிக்கலாம். சிம்சன்ஸ் 1/3 ரூல். சிம்சன்ஸ் 1/3 ரூல் அந்த ஃபார்முலாவோட நேம்லயே வந்து மீனிங் இருக்கு. 1/3 அப்படின்னா 1/3 அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் h/2ன்னு எழுத மாட்டோம். இங்க நம்மளோட ஃபார்முலா h/3. இங்கேயும் y0 plus yn first term plus last term plus 4 into odd terms, sum of odd terms plus 2 into even terms. இப்ப மேல போய் நம்ம எப்படி ஆட் டேர்ம் எப்படி ஈவன் டேர்ம் அப்படின்னு பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். வந்து ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் நான் எல்லோல ஹைலைட் பண்ணிடுறேன். இந்த எல்லோல ஹைலைட் பண்ணது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். அடுத்தது நம்ம வந்து வேற ஒரு கலருக்கு போயிடலாம். y0ல இருந்து ஆரம்பிக்குதுல, அப்ப அடுத்த டேர்ம் எனக்கு என்ன டேர்ம், y1. ஸோ y1ன்றது என்னவா இருக்கும், ஆட் டேர்ம் தானே. y1 ஆட் டேர்ம். ஸோ பக்கத்துல இருக்கிறதே ஆட் டேர்ம். அப்ப அடுத்தது விட்டுட்டு அடுத்த ஆட் டேர்ம். ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் கலர் பண்ணிக்கிறேன். நீங்க பென்சில் இருந்தா பென்சில்ல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்ப ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் ஆட் டேர்ம், கேப் ஒயிட் கலர்ல இருக்கிறது ஈவன் டேர்ம்ஸ். இப்படிதான் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறோம். கீழே h வந்து 4, ஸோ 4/3 y0 பிளஸ் yn. என்னோட y0 வேல்யூ 64, yn வேல்யூ 72 பிளஸ் 4 இன்டூ ஆட் டேர்ம்ஸ். ஆடுன்றது இப்ப நான் ஹைலைட் பண்ணது ஆடு. 68 74 72 இதெல்லாம் தான் ஆட் டேர்ம்ஸ். ஸோ 68 பிளஸ் 74 பிளஸ் 72 63 பிளஸ் 73 பிளஸ் 2 இன்டூ ஈவன் டேர்ம்ஸ். ஈவன் டேர்ம்ஸ்ன்றது 71 76 64 and 68. இப்போ 4/3 வெளியில இருக்கு. உள்ள இருக்கிறதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு 136 1400 பிளஸ் 558
இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 2792. மேல நமக்கு கிடைச்ச ஆன்சரும் கீழே கிடைக்கிற ஆன்சரும் அப்ராக்சிமேட்டா இருக்கும், அக்யூரேட்டா கரெக்டா வராது. அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 21ல கேட்டிருக்க ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது டிசம்பர் 2023ல கேட்ட ஒரு கொஸ்டின். 14th கொஸ்டின் 4th யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. இவால்வேட் இது வந்து ஒரு டபுள் இன்டெக்ரல். ரெண்டு இன்டெக்ரலோட லிமிட்டும் 0லேருந்து 1 0லேருந்து 1 அண்ட் ஃபங்க்ஷன் வந்து 1/x + y + 1. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணா ட்ரெபிசாய்டல் ரூல் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. HK டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெச் வந்து எக்ஸுக்கான டிஃப்ரென்ஸ், கே வந்து ஒய்க்கான டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம இதை எப்படி டேபிள் ஃபார்மேட்டு நம்ம எப்படி டேபிள் கொண்டு வருதுன்னு பாருங்க. எக்ஸு ஒய், எக்ஸுன்றது இப்படி இருக்கும், ஒய்ன்றது வெர்டிக்கலாக இருக்கும். எக்ஸோட வேல்யூவை ரெண்டுமே 0லேருந்து 1 தான். ஸோ 0 இங்கே ஹெச் டிஃப்ரென்ஸ் 0.5ல, அப்போ எக்ஸ் வந்து 0.5 டிஃப்ரென்ஸில் மாறிக்கிட்டே இருக்கும். 0 0.5 அடுத்தது 1. என்னோட அப்பர் லிமிட் 1, ஸோ 1ஓட முடிஞ்சிருது. ஒய்யும் அதே மாதிரி 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பட் டிஃப்ரென்ஸ் வந்து 0.25. ஸோ 0.25 0.5 நெக்ஸ்ட் 0.75 அடுத்தது 1 1ஓட முடிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் 0 ஒய் 0 அப்படின்றது இதோட அர்த்தம். எங்க சப்ஸ்டியூட் பண்ணுவேன்னா ஃபங்க்ஷன்ல. ஃபங்க்ஷன் என்ன 1/x + y + 1. ஸோ 1/ன்னு இருக்கு, நான் இங்க ஓரத்தில் எழுதுறேன் ஃபங்க்ஷனை. f of x இந்த இடத்துல தான் நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். 1/x + y + 1. இந்த ரெட் கலர்ல எழுதியிருக்கிறதுல தான் நம்ம ஒரு வேல்யூவா சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எக்ஸும் ஒய்யும் 0வா இருக்கும்போது இங்க 1. எக்ஸ் வந்து 0.5, ஒய் வந்து 0 அப்படின்னும் போது இதோட வேல்யூ 0.7. நீங்க எப்படி எழுதணும்னா 1/x 0.5, y 0 1. இப்போ 1/1.5 வரும், அதோட வேல்யூ 0.7. இப்போ அதே மாதிரி அடுத்தது எக்ஸ் வந்து 1, ஒய் 0. எக்ஸுக்கு ஒய்க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் 1/2ன்னு வரும். அப்போ அதோட வேல்யூ 0.5. இதே மாதிரி அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்ததுல எக்ஸ் 0 ஒய் 0.25. இப்போ எனக்கு 1/0 + 0.25 + 1 இப்படி கால்குலேட்டரில் கொடுத்தா எனக்கு 0.8 அப்படின்னு வேல்யூ வரும். இப்போ நெக்ஸ்ட் வேல்யூக்கு பார்க்கும்போது எக்ஸ் 0.5 ஒய் 0.25 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.6. அடுத்தது ஒய் அதே தான், எக்ஸ் வந்து 1. ஸோ எக்ஸுக்கு 1 கொடுக்கும்போது என்ன ஆகும் 1/1 + 0.25 + 1. இப்போ 2.25ன்னு வரும், டிவைட் பண்ணும்போது 0.4. இதே மாதிரி இப்போ அடுத்ததுக்கு போயிடலாம். இது மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம கால்குலேட்டரில் டிவைட் பண்ணி செக் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் 0 ஒய் 0.5. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1/1.5ன்னு வரும், 0.7. நெக்ஸ்ட்டுக்கு பார்க்கும்போது 0.5, இதுவும் 0.5. அப்போ இங்கே ஆன்சரும் எனக்கு 0.5. ஏன்னா 1/2ன்னு வந்துடும். பாருங்க 1/0.5 0.5 + 1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ 1. எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 0.5. அப்போ அது எனக்கு 0.4. இப்போ இதே மாதிரி தான் நம்ம மீதி வேல்யூவும் டேபிளில் ஃபில் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் 0 ஒய் 0.75, எக்ஸ் 0.5 ஒய்யும் 0.75, எக்ஸ் 1 ஒய் 0.75, அப்போ 0.36. லாஸ்ட்ல 0.5 0.4 0.33. இது வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும். நான் இப்படி எழுதிக்கிறேன், கன்வீனியன்ட்டுக்காக நான் இப்படி எழுதிக்கிட்டேன். இப்போ ஃபார்முலா எழுத போகிறோம். என்னோட ட்ரெபிசாய்டல் ரூல் ஃபார்முலா. ட்ரெபிசாய்டல் ரூலோட ஃபார்முலா HK / 4 sum of values in 4 corners. 4 கார்னர்ல இருக்க வேல்யூ + 2 × sum of
எஃப்ன்றது வேல்யூஸ் அட் ரிமைனிங் இன் பவுண்டரிஸ், பவுண்டரியில் இருக்க ரிமைனிங் வேல்யூ, கார்னர் இல்லாம இருக்கிற ரிமைனிங் வேல்யூ பிளஸ் இன்டீரியர் வேல்யூ, சம் ஆஃப் இன்டீரியர் வேல்யூ. இதை இப்போ 3 பார்ட்டா பிரிக்கிறோம் இந்த வேல்யூஸையே. கார்னர் வேல்யூக்கு நான் ஒரு ஹைலைட் ஏதாவது ஒன்று கொடுத்துக்க போறேன். இப்போ கார்னர் வேல்யூவை நான் வந்து என்ன பண்றேன், ஹைலைட் பண்றேன். 1, 0.5, 0.5, 0.33, இது 4ம் கார்னர் வேல்யூ. இந்த 4 இல்லாம நம்ம கிட்ட வேலை பவுண்டரியில மீதி இருக்குல்ல, அதை வந்து தனியா எடுத்துக்கிறோம். இந்த ரெட் கலர்ல நான் மார்க் பண்றேன்ல, இது வந்து பவுண்டரியில இருக்கிற ரிமைனிங் வேல்யூஸ். இப்போ இதுல எதுவுமே ஹைலைட் பண்ணாம கொஞ்சம் இருக்குல்ல, அதுதான் நம்மளோட இன்டீரியர் வேல்யூ அப்படின்னு 3ஆ பிரிச்சுக்கிட்டோம். இப்போ நான் ஃபார்முலா எழுதுறேன். ஸோ ஹெச் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்கல்ல 0.5, கே வேல்யூ 0.25 டிவைடட் பை 4. ஃபர்ஸ்ட் கார்னர் வேல்யூ வந்து 1 பிளஸ் 0.5 பிளஸ் 0.5 பிளஸ் 0.33, இது கார்னர் வேல்யூ. கார்னர் 4 தான், 4 ஹைலைட் பண்ண வேல்யூ. அப்புறம் மீதி இருக்கிற பவுண்டரி வேல்யூ வந்து எத்தனை இருக்கு, 3, 6, மேலே 7, கீழே 1, 8. அதுக்கு நான் என்ன எழுதணும், பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ரிமைனிங் வேல்யூ வந்து 0.6, 0.7, 8, 0.7, 0.4, 0.4 plus 0.36 plus 0.4 plus 4 into interior நமக்கு 3 வேல்யூ தான் இருக்கு. 0.6 plus 0.5 plus 0.4 முடிஞ்சிருச்சு. HK மல்டிப்ளை பண்ணி உள்ள இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதணும். அப்படி எழுதும் போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, வெளியில h இன்டு கேவை மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 4 போடும்போது 0.03125 இந்த வேல்யூ கிடைக்குது. உள்ள 2.33 பிளஸ் 8.72 பிளஸ் 6 ஒரு பார்ட்டுக்கு கிடைச்ச வேல்யூ. இப்போ உள்ள இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணா 0.03125 இன்டூ 17.05 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0.533 தான் நம்மளோட ஆன்சர் பை ட்ரெபிசாய்டல் ரூல்.